ஹலோ மக்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் தான் உங்கள் சாய் சிவா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பசங்க எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சமாக தான் இருக்கும். நான் அதிகமாகலாம் செஞ்சு வைக்க மாட்டேன். ஏன்னா மீந்து போய் வேஸ்ட்டாக போய் குப்பைக்கு போகிறது. அது அளவாக சாப்பிட்டுக்கலாம், பசிக்கு அளவாக சாப்பிட்டுக்கலாம்னால திட்டமாக தாங்க செய்வேன். அதே மாதிரி யாருன்னா சப்போஸ் வீட்டுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்படின்றதுக்குள்ளே நான் சமைச்சு முடிச்சிருவேன். இப்போ என்ன சமையல்ன்றது பார்க்கலாமா வாங்க. பாருங்க, எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மதியத்துக்கு நான் இப்போ சாதம் வடித்தேன். ஏன்னா காலைக்கு எங்கள் வீட்டில் ரைஸ் தான் அதிகமாக. நைட்டில் மட்டும்தான் டிஃபன் இருக்கும். சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் காரக்குழம்புங்க. ஆமாங்க, பச்சை சுண்டக்காய் அவ்வளோ நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணாத்தும் தேவையில்லாத பசியை போக்கி தேவையான பசியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இந்த சுண்டைக்காயில். அடிக்கடிக்கு சேர்த்துங்க. சுண்டைக்காய் நல்லா நசுக்கிட்டு அந்த விதையெல்லாம் நல்லா பிழிஞ்சு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும், கசப்பே தெரியாது. அப்புறம் அவரைக்காய் பொரியல் பாருங்கள். அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்து இறக்கிடணும். சூப்பராக இருக்கும். ஓகேவா? வீட்டு சமையல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றது சொல்லுங்கள். பரவாயில்லைங்க, சிம்பிளாக இருந்தாலும் வயிற்றுக்கு பசிக்கு சாப்பிட்றோம்ல, அதுக்கு கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஓகேவா? பாய்.